விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் 500 விக்கெட்டுகளை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைப்பார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அதற்கான நேரம் இன்னும் கைகூடி வரவில்லை. இதனை அடுத்து 4வது நாள் ஆட்டத் தொடக்கத்தில் 500 விக்கெட்டுகளை தொட இன்னும் 3 விக்கெட்டுகள் தேவைப்பட்டது. அப்போது அபாரமாக விளையாடி அந்த ஆலி போப்பின் விக்கெட்டை அஸ்வின் ரோஹித் அபார கேட்சால் கைப்பற்றினார். இதேபோன்று இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரரான ஜோ ரூட்டின் விக்கெட்டை அஸ்வின் கைப்பற்ற இங்கிலாந்து தடுமாற்றத்தை சந்தித்தது. அதன் பிறகு அஸ்வின் தன்னுடைய 500வது விக்கெட்டை கைப்பற்ற கடுமையாக போராடினார். ஒரு கட்டத்தில் அஸ்வின் பந்தில் டாம் ஹார்ட்லி ஆட்டமிழக்க 500வது விக்கெட்டை கிடைத்துவிட்டது என்று ரசிகர்கள் நம்பினர். ஆனால் டிஆர்எஸ் முடிவில் அது அவுட் இல்லை என தெரியவந்தது. இந்தியாவின் வெற்றிக்கு கடைசி ஒரு விக்கெட் தேவைப்பட்ட போது கூட அஸ்வினுக்கு ரோஹித் ஓவர் கொடுத்தார். ஆனால் அந்த ஓவரில் ஒரு விக்கெட் தேவைப்பட்டது. ஆனால் அந்த ஓவரில் 6 ரன்கள் செல்ல அடுத்த ஓவரிலேயே பும்ரா கடைசி விக்கெட்டை எடுத்து அஸ்வின் கனவுக்கு ஆப்பு வைத்தார். இதன் மூலம் அஸ்வின் 499 விக்கெட்டிலேயே இருக்கிறார். இனி அடுத்து டெஸ்ட் போட்டி வரும் 15ஆம் தேதிதான் தொடங்குகிறது. அதில் ஒரு விக்கெட்டை எடுத்தாலும் 500 விக்கெட்டை அதிவேகமாக வீழ்த்திய 2வது வீரர் என்ற சாதனை அஸ்வினுக்கு கிடைக்கும். இந்தியாவை பொறுத்தவரை கும்ளே தான் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அஸ்வின் 97 போட்டிகளில் விளையாடி 499 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். இதன் மூலம் அடுத்த டெஸ்டில் அஸ்வின் விக்கெட் எடுத்தால் முரளிதரனுக்கு பிறகு அதிவேகமாக 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற சாதனையை அஸ்வின் பெறுவார். இதற்கு முன்னால் இலங்கை அணியின் முரளிதரன் 87 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி கடந்த 2004ஆம் ஆண்டு 500 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். தற்போது 2வது இடத்தில் அனில் கும்ளே 105 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய போது கடந்த 2006ஆம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டை கைப்பற்றினார். 3வது இடத்தில் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ஜாம்பவான் வர்னே 108 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 2004ஆம் ஆண்டு 500 விக்கெட்டை எடுத்திருந்தார். இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட்டில் முரளிதரன், அனில் கும்ளே, வர்னே மக்ராத், நாதன் லயான் போன்ற வீரர்கள் தான் 500 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார்கள். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.